பற்று. என்ன பற்று? பக்தி பற்று. தெய்வமா வணங்குறமே அப்படின்னு பக்தி மீது உண்டான பரவசத்தினால முருகப்பெருமான ஒரு முறையாக பார்க்கணும்னு மனசுக்குள்ள ஆசை. வாழ்க்கையில மனிதரா பிறந்தா லட்சியங்கள் வேணும். இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். இப்ப பிறந்துட்டா வளர்ந்துட்டோம். நம்ம எல்லாம் எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு சில பேருக்காவது நடிகர்களா இருக்கிறதுனால தெரியும். அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை மட்டும்தான் நிக்கும். நம்ம யாருங்கிறது தெரியணும்னா நம்ம வாழ்க்கை ஒரு சரித்திரமா இருக்கணும். அப்படி சரித்திரமா இருந்துச்சுன்னா உலகத்துல நம்ம வாழ்ந்தது ஒரு அடையாளம் இருக்கும். பிறந்தோம், வளர்ந்தோம், கல்யாணம் பண்ணோம், பிள்ளைய பெற்றோம், செத்தோம் போனா அது வாழ்க்கையா நல்லா இருக்குமா? ஒண்ணு முடிஞ்சளவு நம்ம தான் நல்லவங்க பேர் வாங்கணும், இல்ல மோசத்துலயும் மோசம் படு மோசம்னு பேர் வாங்கணும். ஏன் அப்படி சொல்றேன்? நல்லவன் பேர் வாங்கணும், முடியலையா கெட்டவன் பேர் வாங்கணும். எதுவுமே இல்லாம இருந்தா மனசை என்னன்னே தெரியாது. என்ன ஆய யார் அழைப்பதாக தெரிகிறது? யார் என்று அறிந்து கொள்வதற்கு முன்பதாக
இப்படி எல்லாம் என் மனசுக்குள்ள கற்பனை இருக்கே. காரணம் என்ன தெரியுமா? அவர் இங்க வரணும், என்ன பார்க்கணும், திருமணம்னு ஒண்ணு நடந்தா அந்த முருகப்பெருமான் கூட திருமணம் நடக்கணுங்கிற எண்ணத்தோட காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுத்து வச்ச பெண் யார் தெரியுமா? நான் மட்டும்தான். ஏமா அப்படி சொல்றீங்க? மத்த பெண்கள் எல்லாம் கொடுத்து வச்சவங்க இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில இங்க யாரும் அந்த பிள்ளைய பேசாம உட்கார்ந்து இருக்குது. இப்ப சொல்றீங்கன்னா இந்த உலகத்திலேயே நான் தான் கொடுத்து வச்ச பொண்ணுன்னு எதுக்கு தெரியுமா சொல்றேன்? வாழ்க்கையில எது வேணாலும் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அமையாம இருக்கலாம். திருமண பந்தத்துல மட்டும் நல்ல கணவனும் நல்ல மனைவியுமே அமையாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாழ்க்கையே வீணா போன வாழ்க்கை அப்படின்னு ஒரு அர்த்தமா எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்ப கணவன் மனைவியை புரிஞ்சு நடந்துக்கணும், மனைவி கணவனை புரிஞ்சு நடந்துக்கணும். சண்டை வரலாம் ஜலஜா, ஆனா கொஞ்ச நேரத்திலே ஒற்றுமையா சேர்ந்துடணும். எப்போதுமே நம்ம சண்டை போடுறதும் சரி, கணவன் மனைவியா இருக்கும் சரி, குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது. அப்படி இருந்தா அந்த இல்லறம் நல்லறமா இருக்குமா? ஒரு சில இடத்துல அப்படி இருக்கிறது இல்ல. நான் திருமணம் பண்ணிக்க போறவன் நல்லவன் சொல்றேன். இதுவரை அவரை நான் நேர்ல பார்த்ததே இல்லை. பார்க்காம இருக்கும் பொழுதே அவர் மேல ஒரு பாசம்னா எல்லாரும் சொல்லித்தான் தெரியணும். கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொல்லுவோம். தெய்வமே கண்கண்ட கணவனா வந்தா நான் ஏதாவது அவர்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கா? அவரா பார்த்து செஞ்சா பத்தாது. சரி, தோழி பிள்ளைய பார்த்து என்ன விஷயம் கேட்கறதுக்கு முன்னால ஒரு தடவை அள்ளி வச்ச மல்லிகையே, உள்ளி வச்ச பொன்மையிலே என்ன மயக்கோ என்ன தயக்கோ, அவர் சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும். அள்ளி வச்ச மல்லிகையே, உள்ளி வச்ச பொன்மையிலே என்ன மயக்கோ என்ன தயக்கோ, என்ன மயக்கோ என்ன தயக்கோ, அவர் சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும்.
சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கும் புரியலையப்பா தனியே போற பழக்கமே இல்லை. ஏண்டா எல்லாம் ஒன்னா சேருவோம் அப்படி இல்லையா? பெரிகரானே பெரிகரானே மச்சா பெரிகரானே போலாமானே மிருகரானே போலாமானே எங்கனே அண்ணனதான் கூட்டிட்டு போனோம். அதுதான் தப்பு இருக்காது. மாமா மச்சனை கூட்டிட்டு போனாதான் தப்பு. மிருகரானே எங்க போலாம்? ஒரு பொம்பளை பிள்ளை கூப்பிட்டா எங்க எதுக்கு என்னத்துக்கு? பொம்பளை பிள்ளை கூப்பிட்டா கேட்கக்கூடாது. ஏன்? ஆனே போலாமானே
காட்டுக்குனே எங்க 4 பேரும் செட் பண்ணி நீ தான் வந்து செட் பண்ண வச்சியா? ஏனே நீ வேற இருக்கிறதுக்கே முடியல, இதுல வேற 4 பேரை ஏன் நான் வச்சுக்கிறேன். காட்டுக்கு காவலுக்கு போறானே முன்ன என்ன உள்ள ஆபரேஷன் நடக்குது. சரி அண்ணே, என்னம்மா? நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன். தாராளமா சொல்றா. நீங்க போய் வேற யாருக்கிட்டையும் கண்டிப்பா என்னை அடிச்சாலும் நான் சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்ல மாட்டேன். சத்தியமா இப்படித்தானே பண்றாங்க, சொல்லி கொடுறானே. நான் ஒருவரை காதலிக்கிறேனே. ஏய், ஒருவர் தான் ஒருவருங்க. அவரு என் ஆமா அவங்க சொல்லிட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அவரை பத்தி உங்கள்கிட்ட நான் சொல்றேன். தாராளமா சொல்லு. உனக்கே நியாயம் இல்லையா? முடி பண்ணிட்டியா? அவளை வச்சு நல்லா செய். அடியே
போதும் மாமி எங்களுக்கு நீச்ச தண்ணி போதும் மாமி உங்க வீட்டு என்ன தொழில் பூண்டு குழம்பு போதும் மாட்டேன் எங்களுக்கு பூண்டு குழம்பு போதும் மாட்டேன் உசுரே ஓச்சு நீ பூண்டு குழம்பு கேட்டிருக்க அப்படி கிடு நடக்க வந்துருச்சு மருமை எந்த குழம்பு இருக்குதுடா எங்க போய் கரைக்கிறது மருமகமாக வந்திருக்கேன்னு சொல்லி ஆட்டுக்கறி எடுத்து இதாவது ஓட்டு ஒதுக்கி ஏதோ ஒரு ஓட்டு ஒதுக்கி எலும்பா ஒரு ஓட்டு ஒதுக்கி எலும்புட்டு எல்லாரும் சாப்பிட எலும்பு குழம்புட்டா நல்லா சாப்பிட இருக்கிறேன் அந்த வந்து ரொம்ப வெக்கப்படுறாங்க ரொம்ப வெக்கிற புளிக்குழம்பு ரொம்ப சேர்க்காதீங்க நானெல்லாம் கடுக்கும் உட்காந்து வேலை பார்க்கறதில்ல மொழியெல்லாம் கடுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பட்டு வேட்டு எடுக்கட்டுமா பட்டு வேட்டு எடுக்கட்டுமா உங்க வீட்டு சொல்லு கோமலத்துணி போதும் எங்களுக்கு கோமலத்துணி போதும் குந்தாணி பேலை குந்தாணி பேலை உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மாமியாட்ட போய் என்ன கேட்கிற மாமியார்ட்ட கேட்கல உங்களை 4 பேர்த்தையும் மந்தையில உட்கார வச்சு மண்டையில தண்ணி ஊத்தாம தலையை வளர்க்குவாங்கன்னு கிடைக்கணும் மருமக்கமார்களுக்கு 1000 ரூபாய்க்கு பட்டு வெட்டி படுத்துட்டு எடுத்துருக்கிறேன் அதை விட்டு நீ என்னத்தான் போய் கேட்கிற என்னத்தை கேட்காத கேட்டுட்டு கேட்டதை கேட்டீங்களே ஒரு 15 நாளைக்கு முதல்ல எடுத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு துணி கொடுத்துருப்பேன் எனக்கு வேணா என் தம்பிக்குதான் வேறு ஒரு அதிகமா இன்னும் ஒரு 15 நாளைக்கு படுத்துக்கங்க ஆளுக்கு ஒரு துணி கட்டி முகத்தை கட்ட தவிர்த்துக்கிடுவீங்க என் மச்சான் வர்றாரு மச்சமா என் மச்சானாலே என் உசுரெல்லாம் இருக்கு மச்சான் 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 அக்டோபர் 30 அத்த சாம நேரத்திலே அக்டோபர் 30 அத்த சாம நேரத்திலே
இருக்க கூட்டம் சுருங்குது. என்னாச்சு, சண்டை பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. கதைக்கு வரேன். வா வா வா. வரேன். இப்பதான் கடைக்கே வர்றேன். அதுக்கப்புறம் கப்பு தண்ணி வாங்கிட்டு போய் சரக்கு அடிக்கும். கதை சொல்லு சொல்லு, தெரியும். கதை தான் சொல்ல போற, சொல்லு. நான் சிட்டுக்குருவில ஏறிய கதையை சொல்றேன். என் குடும்பம். சொல்லு, உன் குடும்பத்துக்கு என்ன? என்னோட சத்திரி முடிச்சத நம்ம பேசினேன். சொல்றா சொல்லு. எங்க அப்பா பேரை கேட்டா நட்டுங்கும். என்ன உங்க அப்பாவுக்கு மூலமா? ஐய, எங்க அப்பா தெருவில் நடந்தாருன்னா எல்லாரும் செருப்பை கழட்டுவாங்க. என்ன செருப்பு கட்டி அடிக்கவா? அவளை மரியாதையான ஒரு தலைவன் எங்க அப்பா. அவ்வளவுதானா? குறிஞ்சி நாடு இருக்குது அல்லவா? எங்க இருக்கு? தெரியாம தானே பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. ஊர் எங்க ஊர் சிற்றூர் என்றால் சின்ன சின்ன ஊர். அந்த சின்ன கிராமத்துல எங்க அப்பா பேரை கேட்டாலே நீ ஒரு நிமிஷம் எந்திரிச்சு சைட் அடிப்ப. அப்படியானே? நம்பிராஜன். நம்பிராஜன் தானே? அதுக்கே அப்படி கத்துற? இத்தனை கூட பயப்பில்லையா நானே? அப்ப எங்க அப்பையும் பருப்பு வேகலையோ? எங்க ஆத்தா சொல்றான் போத்தா. மெட்ராஸுக்காரனா இருப்பேன் போல, பெட்டிக்காரங்க ஓத்தான்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா பேரு சொல்லு. நங்கை மோகினி. என்ன அம்மா சுடுகாட்டுல இருந்துச்சா? இல்ல, நீர்மலை போய் கொடை. எங்க அம்மாவுக்கு ஒத்த பிள்ளை, ரெட்ட பிள்ளை, 3 பிள்ளை கிடையாது. வேற எத்தனை பிள்ளைனே? 7 குழந்தை பெற்றெடுத்தாள் என் தாய். உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையாடா? இதுதான் வேலையா? எக்ஸ்ட்ரா 12 பேரும் டூட்டி வாங்கி பார்த்தான். எங்க அப்பா என்னோட சர்ச்சி மாடா. அதான் வதக்குன்னு பெற்றிருக்காங்களா? அத போய் அவன் கேள்வி. ஆனா எங்க அப்பாட்ட கேட்டேன். அந்தி பொழுதுலே 5 மணி இருக்கும் காலை நேரத்துல. ஒரு உலகத்துல என் வயசு பயில்கள் எல்லாம் அவன் பிள்ளை பார்த்துட்டேன் கல்யாணம் பண்ணி. எனக்கு இத்தனை வயசாகுதே, எனக்கு ஒரு பொண்ணை பாருங்கப்பான்னு சொன்னேன். மையில மீச வரைஞ்சா எப்படா பொண்ணு பார்ப்பாங்க? எங்க அப்பா சொன்னார், இந்த உலகத்திலேயே எந்த பொம்பளைக்கு இல்லாத அழகு நான் கட்ட போற பொம்பளைக்கு இருக்குப்பா. அண்ணே, அப்பா அண்ணி பாத்துட்டாரா? வாய மூடு, எச்சி விழுகுது. என் முண்டாட்டிக்கு நீ ஏன்டா எச்சி விழுகுது? ஆனா என் முண்டாட்டி பேர் என்ன தெரியுமா? சொல்லுண்ணே. என்னண்ணே பேரு? சூம்பு. என்னண்ணே பேரு இப்படி வச்சிருக்காங்க அன்னைக்கு? சூம்பு. சோம்பு சோம்பு. சொல்லு சொல்லு. என் அழகு தேவதை அந்த டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா. இது டைட்டான காதலப்பா. கொஞ்சம் வெயிட்டான காதலப்பா. செருப்படுப்பா கோகா. என் அழகு தேவதைய அந்த சூம்ப பார்க்கணும். சூம்பு கண்ணே சூம்பு கண்ணாடி பக்கையிலே என் ஆசை நாயையே அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன தம்பி அண்ணே ஹரிசு, உன் அண்ணி தடவுற கையே இவ்வளவு சாஃப்டா இருக்குன்னா உன் முகம் எவ்வளவு அழகா இருக்கும். அப்படி அழகு அண்ணே. அந்த 18ஆம் படிய கருப்பேன் என் வாழ்க்கையில ஒளி ஏத்திட்டாண்டா. ஏன்டா அவர் கோயில தூக்கிட்டு பாரா? ஏன்டா உன் அன்னைக்கு எனக்கு பிள்ளை வரந்தா 18ஆம் படியானுக்கு தான் தலைமொட்டை ஓடணும். போடுனே போட்டு நல்லா போடுனே. ஆனா அவன் முகத்தை நான் பார்த்ததே இல்லடா. அண்ணிய திரும்பி பார்க்கவா? அண்ணே உடனே பாத்துறாதே. அப்ப புரட்டாசி 3ஆம் தேதி வந்து பார்த்துட்டு போவா. அண்ணே அப்படி சொல்லலண்ணே. அண்ணிய ரொமான்ஸா அப்படி மெதுவா
கொக்கு செய்த கொக்கு கொண்ட மீனை கண்டு அண்ணி ஒளிச்சு விளையாடுறாங்கண்ணே. பூங்காத்து திரும்பும் ஏற்பாட்டு விரும்பும். நீ குடிச்சு வச்சா ஆளுங்க எவ்வளவு அழகு பாருங்க. அண்ணே அண்ணி நல்லா இருக்குண்ணே. அம்மா நான் வாழ வேண்டிய பயம். கட்டுறதுக்கு முன்னாடி தாலி அறுத்துறாங்க. காலிசு பிரஷர் மாத்துறது பேக்கில் வச்சிருக்கியாப்பா? என்னடா எப்படியாவது 108 கொண்டு சேர்த்துருங்கடா. மீனாட்சி மிஷினா இருக்குல்ல, எந்த காட்டு முண்டேன்னு அது தலையை பாருங்க வலிக்கி ரொட்டி திட்டம். அது காலை பாரு கப்ப கால. ஏன்டா பிறகு திணி போய்மாங்க இது அண்ணி அழகுன்னு சொன்னியாரா? அது மூஞ்சிய பாரு கந்தங்கருவ பாம்பு மாதிரி சோம்பு. ஆனா அப்பே அத நல்லா சூழ்ச்சி இருக்காங்களா? அண்ணே போடா மயிறு. அண்ணி பாம்பே பஜார்ல தம்பி என்ன சொல்லிட்டு இவன் அழகாரா? அண்ணே நான் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுருக்கேன் அண்ணிக்கிட்ட. கொஞ்ச நேரத்துல துடியா சாக தெரிஞ்சனே. அத்தா அத்தா நீ எனக்கு சித்தி வேணும். சித்தி வேணும் அம்மா. சித்தி அம்மா இதெல்லாம் செஞ்சு வச்சு சித்தி வேணும் நொத்தி வேணும். என்ன வேலை செஞ்ச? 100 நாள் வேலை கூட நான் உன்னை பார்த்தது இல்லை. அன்னைக்கு என்ன செஞ்ச? கிட்டத்துல வராதுன்னு சொன்னேன்ல. ஏன் டீச்சர் எடுத்துருச்சா? நீ கேட்டையா? அன்னைக்கு மட்டும் எங்க அத்தமாக அதுவும் அது என்ன அத்தான வாழ்க்கையை கெடுத்து விட்டு இப்ப 4 மாதம் முழுகாம பாத்து நான்தான் அதிர்ச்சியாகணும். நீதியாக அதிர்ச்சியாக உன்னையே அந்த வேலை செஞ்ச நாயை கொண்டு வா. நான் உரி உரின்னு உரிச்சுது சோம்பு. இந்த நாய் நானா அந்த பணியார புள்ளியில பணியாரம் சுத்தேன் சோம்பு. என்ன சொல்லுங்க? ஐயோ ஒரு சனமே சிரிக்குது. நம்பிராஜ குடும்பம் நடத்துற நிக்குது. தம்பி என் வாழ்க்கையில இடி விழுகும் நினைச்சேன். ஆனா வானமே விழுந்துச்சு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அவனா தெரியும் தேங்காய் அடுத்தது எதற்குள்ள நினைச்ச முழுக்க முழுக்க குத்துவேன் சோம்பு. உன் சக்காலத்தி ஒருத்தர் இருக்கா அண்ணி வேலை உன் சக்காலத்திய கூப்பிடுவா. ஊர் பயிலாம் திரிக்கிறான். அண்ணி அழுகாது அண்ணி. எங்க அண்ணன் உங்களுக்கு வளகாப்பு போட்டு உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் கிணறு போயிட்டு வரேன் அண்ணி. கிணறு வேணாம். பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் நீயே முண்டமா குனிஞ்சுக்க. யானை நினைச்சு என் பிள்ளை ஏறி விளையாடும். உன் முகரைய பாரு முனி அடிச்சது மாதிரி உட்காந்து. ஐயோ எனக்கு பொம்பளை ஆசை 1.5 வருஷத்துக்கு வராதே. உன் சக்காலத்தி அது பேர் என்னன்னு கேளுவேன். என்ன பேரு? பப்புளு. பப்புளு பப்ளு மாமா அண்ணே தொப்புளுச்சு பப்புளுக்கு தொப்புளுன்றானே. எதுக்கு மாமா என்ன கூப்பிட்டீங்க? உங்க அக்கா இப்ப எனக்கு அக்காவே இல்லையே. நான் டெப்ளேசரை போட்டேன். டெப்ளேசரா? எப்படியே திரி பேசு அட்டாச் ஆகி பேபி பாப்பா. என்னாச்சு மாமா இப்ப? உங்க அக்காவை பாக்குறியா? எங்க? பாத்து அதை தொப்புள சுத்தி பாருங்க. ரேடியோ மாநில செய்தி மாமா என்கிட்ட அழகுல குறைச்சியா?
அறிவுல குறைச்சா இல்லையா? உன் அழகு இருந்து என்ன பண்ண நெருங்க விட மாட்டேற. சரக்கு போட்டு தீபாவளிக்கு சைடிஸுக்கு இல்ல. நான் கூட நினைச்சேன் உன்னை பெருமையா நினைச்சேன். சரி நம்ம அழகுதான் கம்மியா இருக்கும், இவ்வளவு நல்லா அழகா கலக்கலாம், இவ்வளவு அச்சம் இல்லாம கொச்சம் என்ன பேசுற? கொப்பாதாங்க நீ. அறிவு இருக்கா கொஞ்சமா உனக்கு? எனக்கு இருக்கு. பாடி காட்டுறேன், பாடி காட்டுறேன், பாடி உன் பேரு நம்ம கொண்டாட்டி என்ன சுத்தி பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கண்ணக்கு பள்ளிக்கூடம் பள்ளி உடலில குடும்பத்திலாகி. ஐயோ ஒட்டு மசல் கையோட வந்து மதுரை எதுல இறந்து பிறகுச்சுன்னு சொல்லி தங்கச்சி கிளியே இளங்கிளியே இந்த சபையில் வந்தார் ஒரு வருஷம் நல்ல 97 வயசுக்கு நல்ல. யார் அது புதுசு? யார் அந்த புதுசு? நம்ம குடும்பத்து சோம்பு பப்புளு என்ன சோம்பு அண்ணே சோம்பு நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்ததே இல்லையா இதுக்கு முன்னால? நான் எப்படி உங்களுக்கு நாத்துனா? ஒரு ஏத்தனாரும் நீங்க ஏய் என்ன எல்லாமே எழுதி முடியாது பேசிக்கிறா அண்ணா வாங்க இப்படி சாணி வரைக்கிட்டு இருந்துச்சு, அப்படியே சாணியோட பறக்கிட்டு வந்து. நான் உங்களுக்கு தங்கச்சி சோம்பு அண்ணே, நான் உங்களுக்கு தங்கச்சி. அவ கொஞ்சம் கூட யோசிக்காம நான் நாத்துனான்னு சொல்லிட்டு இருக்காவ. யாரு கேட்டாப்புனா? என்ன அவதான்
4 லோடு ஏத்தணும். டேய் நாட்டணும். நான் உங்களுக்கு தங்கச்சியா நான் லோடு ஏத்தும் போது அவளை ஏத்துனா வண்டி அப்ப போக வேண்டியது லோட் வேலைக்கு இங்க என்ன வேலை உனக்கு சோம்பு அப்பா என்ன சொன்னாரு நீங்க பாசமா இருப்பீங்க நினைச்சு நீங்க இப்படி வெடுக்கு ஆனா முகத்தை பாவமா வச்சுக்கிட்டு பேசுறதெல்லாம் அப்படியே பேசுற பாரு நீ எப்படி தங்கச்சி இதுக்கே அண்ணன் மேல கோவப்படுறியே. அண்ணன் நல்ல பயராகி என்ன வயலா எரிச்சா நீ பயர் பண்ணதுனால அவ எரிஞ்ச மாதிரியே இருக்கா இல்ல உங்கள்கிட்ட ஏன் வந்தேன் தெரியுமா? என்ன விஷயமா வளகாப்புக்கு சொல்லிட்டு போதான் வந்தேன். யாருக்கு விளக்காப்பு ஆனா பிள்ளை வளர்ந்தா வெள்ளாட்டு புழுக்கு எங்கேன்னு சோம்பு அவன் கொள்ள கடிச்சிருக்கு அப்படின்னு அப்பா எல்லாரும் என்ன பண்ண சொன்னா நீங்க என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க இங்க அப்பா பண்ணாத வேலையை நான் ஏய், கடவுளே இன்னும் வேற 4 இந்த டைம்ல பத்துட்டு வருவாங்க. சரி அவர் நேரம் வந்து சந்தனா அவர் சொல்லிட்டாரு பறவைலாம் ஒரே வச்சிருக்கோம் ஆண்டவர் போட்டிடு வருளாலே அப்படி யாராவது வந்த சோம்பு இவனை புடிச்சு மரியாதை பண்ணீங்க கட்டு நான் போய் உள்ள காவல் பார்க்கறேன் நீங்க வாங்க அண்ணே என்ன இது அன்னைக்கு கலந்து உடைஞ்சிருச்சு